கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படியாவது நான் இந்த கடன வந்து அடைச்சே ஆகணும். எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோல சொல்லக்கூடிய பரிகாரத்த நீங்க வெறும் 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோட செய்றவங்களுக்கு இது நல்ல ஒரு பலன குடுக்குங்க. இதுபோல இன்னும் நெறைய விதமான செல்வ ரகசியங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம செல்வ ரகசியம் 369 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த சந்தோஷமான வாழ்க்கைய யாருமே இந்த காலத்துல அனுபவிக்கிறதே கிடையாதுங்க. ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ப மாரி ஏதாவது ஒரு கடன் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு தான் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க. ஆனா, ஒருவர் வாங்கக்கூடிய இந்த கடன் வந்து அவருடைய நிம்மதியையே கெடுத்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னாலுமே இத நம்ம தெரிஞ்சே தான் வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்த வாங்கிக்கிட்டு இருக்கோங்க. ஒரு பழமொழி இருக்கு. இப்ப "கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்கிய கடன வந்து நம்மளால குறிச்ச நேரத்துல அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குங்க. குறிப்பிட்ட கெடுவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கடன வந்து அடைக்க முடியாத நிலை ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது ரொம்பவே கவலை மற்றும் வருத்தமா தான் இருக்கும். அது சில சமயங்கள்ல பிரச்சனையா கூட வந்து மாறலாங்க. கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? வீடு தேடி வந்து அத வந்து திருப்பி கேட்கிற கூட நிலை வந்து ஏற்படுது அப்படின்னா, அதுதாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, இந்த கடன் தொல்லையில இருந்து எப்படி மீண்டு வருவது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. கடனே இல்லாம எப்படி வாழ்வது? அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்ங்க. உங்களுடைய கடன் நீங்க அடையணும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனுடைய பாதத்த நீங்க வந்து பற்றிக் கொள்ளணுங்க. அது மட்டும் இல்லாம, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்குங்க. உங்களுடைய கடன் வந்து தீரணும் அப்படின்னா, நீங்க கடல்ல நீராடி முருகப்பெருமானோட திருவடிகள நீங்க வந்து வணங்கி மனதார முருகன வேண்டிட்டே வாருங்க. அப்படி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன், கஷ்டம் எல்லாமே வந்து தீருங்க. உங்களோட கையால நீங்க பச்சரிசிய வந்து ஊற வச்சு, காய வச்சு, அரிசி மாவு மாரி நீங்க செஞ்சுக்கோங்க. அத வந்து உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு, அங்க பிள்ளையாருக்கு வந்து இந்த பச்சரிசியால நீங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துங்க. பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க கிழக்கு முகமா வந்து கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத நீங்க ஏத்தி வைங்க. மேற்கு முகமா வந்து அகல் விளக்க ஏத்தி வைங்க. கிழக்கு முகமா ஏற்றக்கூடிய விளக்கு வந்து பண வரவிருக்கும். மேற்கு முகமா ஏற்றக்கூடிய விளக்கிற்கு கடன் அடையவும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆன்மீகத்தில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பரிகாரமும் இருக்கு. இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொள்ளு தானியம் தான் வந்து தேவைப்படுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு அப்படிங்கிறது நீங்க கையில எடுத்துக்கோங்க. அத ஒரு பேப்பர்ல வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. இத வந்து நீங்க விநாயகர் கோவிலுக்கு செல்லும்போது கையோட நீங்க எடுத்துட்டு போங்க. விநாயகருக்கு முன்னாடி நின்னு நீங்க கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்க பிரார்த்தனை வந்து செஞ்சுட்டு, இந்த ஒரு கைப்பிடி கொள்ள வந்து உங்க கையில நீங்க எடுத்துக்கிட்டு, உங்களோட தலைய வந்து 3 முறை நீங்க வந்து சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல வச்சு நீங்க மடிச்சுட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அத வந்து ஓடுற தண்ணீல வந்து நீங்க விட்டுடலாங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க விட்டுருங்க. ஒருவேள உங்களுக்கு பக்கத்தில ஏதாவது ஓடுன தண்ணீர் இல்ல அப்படின்னா, காக்கை, குருவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இரையா வைக்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, பசுமாட்டுக்கு நீங்க வந்து சாப்பிட குடுத்துடலாங்க. இந்த பரிகாரத்த வந்து பிரதி ஞாயிறு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறும் யமகண்ட நேரத்தில செய்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு பரிகாரம் செய்யலாம். முதல்ல விநாயகர நீங்க நல்லா வந்து வேண்டிக்கோங்க. பரிகாரம் தடையின்றி நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விநாயகருக்கு வந்து விளக்கு ஏத்திட்டு, அவர வேண்டி 11 முறை நீங்க வந்து சுத்தி வாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில நீங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அங்க பைரவர் சன்னதி இருக்கும். இந்த வழிபாட்ட தொடர்ந்து நீங்க 27 நாள் வந்து பண்ற மாரி இருக்குங்க. 15 நாள்ல உங்களுடைய கஷ்டம் தீர்ந்தாலும், 27 நாள்கள் நீங்க தவற விடவே கூடாது. ஒருவேளை நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு 15 நாள்லயோ, 10 நாள்லயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும், நீங்க அத விடக்கூடாது. 27 நாட்களும் தொடர்ந்து இந்த ஒரு வழிபாட்ட நீங்க செய்யணும். தொடர்ந்து 27 நாட்கள் இந்த விளக்கை நீங்க வந்து ஏற்றணும்னு சொல்றாங்க. மாலை 6 மணிக்கு மேல தான் இந்த விளக்கை ஏத்தி வைக்கணும். பைரவர் சன்னிதானத்திற்கு செல்லும்போதே, நீங்க வந்து வீட்ல இருந்து இந்த முடிச்ச தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா 27 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. அந்த மிளகு வந்து லேசா பேப்பர்ல வச்சு 1, 2மா வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க.
வெள்ளை துணியில இந்த மிளக போட்டு சின்ன முடிச்சா நீங்க கட்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது இந்த முடிச்ச நீங்க எடுத்துட்டு வந்து போகணும். பைரவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில இந்த மிளகு மூட்டைய அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு தீபத்த ஏத்திருங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க நல்லா மனசார வேண்டிக்கோங்க. தொடர்ந்து 27 நாள் இந்த விளக்கை நீங்க ஏற்றி முடிப்பதற்குள்ளவே உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிவகை கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த விளக்கை நீங்க பகல் நேரத்துல ஏத்தவே கூடாது. பைரவருக்கு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல தான் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி இல்ல அப்படின்னா, முடிஞ்சா காலையில நீங்க 6 மணிக்கு முன்னாடியே வந்து ஏத்திக்கோங்க. இல்லன்னா சாயங்காலம் நீங்க 6 மணிக்கு மேல வந்து பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பரிகார முறைகள்ல ஏதாவது நீங்க ஒண்ணு உங்களால முடிஞ்சத நீங்க பயன்படுத்தி பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையா பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய கடன் சீக்கிரமா வந்து அடையும்.